தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்தேடார் தாங்கிட பலன் தருவார். தானிக்குமே சோதித்தேடார் தாங்கிட பலன் அளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். பிரியமானவர்களே, யோனா தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் விலகி அவர் ஓடும்போது அவரை அந்த கப்பலில் அவருடைய தவறுகளை உணர்த்தும்படி ஒரு சில மனுஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். பிரியமானவர்களே, அந்த தவறுகள் நிமித்தம் அவர்கள் யோனாவுக்கு தண்டனையை கொடுத்த போதிலும் கர்த்தர் அவரை பாதுகாக்கும்படி அந்த கடலிலே மீன் வயிற்றிலே கர்த்தர் 3 நாள் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, யோனா தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் விலகி ஓடின போதிலும் அவரை எச்சரிக்கும்படியான ஒரு சில ஆட்களை கப்பலில் ஏற்படுத்தினார். அவரை பாதுகாக்கும்படியாகவும் கடலிலே மீனை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை தேவன் அவருடைய சித்தத்திற்கென்று அவருடைய திட்டத்திற்கென்று அழைத்திருப்பது உண்மை என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்ட நபர்களை கைவிடாமல் அவர்களை கரம் பிடித்து கர்த்தர் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் வருகிற வரையும் அவர்களை புடமிட்டு அவருடைய நோக்கத்திற்கு அவருடைய திட்டத்திற்கு முற்றிலுமாக கர்த்தர் அர்ப்பணிக்க வைப்பார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தது போல இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும்படி கர்த்தர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களை அநேக முறை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருவேளை விலகி போனவர்களாக இருக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கின்றார். யோனாவை போன்று விலகி போகிற உங்களை கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய சமூகத்துக்கு நேராக அழைத்து உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறதையும் நோக்கம் வைத்திருக்கிறதையும் சித்தம் வைத்திருக்கிறதையும் கர்த்தர் உணர்த்துகின்றார். பிரியமானவர்களே, அவருடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் விலகி ஓடாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.